செகண்ட் லவ் எபிசோட் 19. இன்றைக்கி நடக்கிற எபிசோடில் வந்து சைக்காலஜிஸ்ட் ஆயிஷா வராங்க. இன்மேட்ஸ்க்கு உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை வந்துட்டு சைக்காலஜிக்கலாக ஏர் பண்ணி சில எக்ஸாமினேஷன்லாம் பண்ணி அவங்களுடைய டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் பிரியங்கா வந்து ஆயிஷா கிட்ட வந்துட்டு அழுகிறாங்க. உண்மையிலே வந்துட்டு வெக்கேவை ட்ரூவாக லவ் பண்ணதாகவும் வெக்கே வந்து ரிஜெக்ட் பண்ணாத மாதிரியும் சொல்லி அழுகிறாங்க. அந்த பக்கம் சிந்தூரி வந்து வெக்கே கிட்ட தனியாக அழுகிறாங்க. நான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தது வந்துட்டு அவங்க லவ்னு தப்பாக வந்து போர்ட்ரே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் ரெக்ஸு விடுறதில்ல. யார் என்ன சொன்னாலும் சரி வீணாவை வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஹி கீப்ஸ் ஆன் ட்ரையிங். ஒரு பக்கம் மோனிஷா கிளியராக தெளிவாகிடுறாங்க. மோனிஷா விட்டு அபீது வந்து விலகிறாருன்றது வந்து புரிஞ்சுக்கிறாங்க. இந்த எபிசோடில் வந்துட்டு நிவேதிதா கிட்ட வந்துட்டு அபீத் இன்னும் க்ளோஸ் ஆகுறாரு. மேலே என்னென்ன விஷயங்கள் நடந்தது வந்து உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. 2 நாளாக தொண்டை சரியில்லை, எல்லாம் இந்த அருந்தாம்பா காரணம். தப்பாக நினைக்காதீங்க, ஐஸ்கிரீமை சொன்னோம்ப்பா. குடுமிக்கார் இருக்காரே பயங்கர கில்லாடிப்பா. எறும்பு ஊற கல்லும் தேயும், காய தடிகுண்டு அடித்தா கனியாகும் அப்படின்னு பழமொழிலாம் படிச்சுட்டு வந்துட்டு போல தெரியுது. அடாது மழை பெஞ்சாலும் விடாது கருப்பு அப்படின்ற மாதிரி இறங்கி அடைந்தால் மகாதேவி, அடையாவிட்டால் மரணதேவின்னு சபதம் போட்டுக்கிட்டு தெளிவாக வீணாவோட உட்காந்து கடலை போட்டுக்கிட்டு இருக்காரு. வீணா வேணான்னு சொன்னாலும் விடுற மாதிரி தெரியல நம்ம குடுமிக்காரரு. எடுத்த உடனே எதிர்பார்த்த மாதிரி ரெக்ஸும் வீணாவும் பேசுகிறப்போ வந்து ரெக்ஸு தெளிவாக வந்து சொல்கிறாரு, நாட் ஃபார் த ஷோ, இட் இஸ் ரியல், லாங் டைம் லவ்விங் யூ அப்படின்னு சொல்கிறாரு. தெளிவாக வீணா அதுக்கு வந்து சொல்கிறாங்க, இல்லை என்னுடைய அட்ராக்ஷன் வந்துட்டு சம்வேர் எல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. பட் ரெக்ஸு விடுற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் வீணா தினேஷும் பேசிகிட்டு இருக்கிறப்போ ஆபித் அங்கே இருக்கிறாரு. அப்போ தினேஷ் சொல்கிறாரு, பாவம்டா வீணா ஆபித்துக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கப்போ டெய்லி காலையில் வந்துடுறாயா அப்படின்னு சொல்கிறப்ப வீணா தெளிவாக சொல்கிறாங்க, அவன் வந்தால் நான் எமோஷ்னலாக அவங்ககிட்ட வந்து க்ளோஸ் ஆக மாட்டேன், சும்மா பேசிட்டு போவோம் பாவன்னு விட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறப்போ இந்த பக்கம் ரெக்ஸும் தேஜாவும் பேசுகிறாங்க. ஒரு விஷயத்தில் வந்து குடுமி பயங்கர கில்லாடி. தேஜாஸ்கிட்ட வந்து தெளிவாக பதிவு பண்ணுறாரு, வீணா வர விரும்புகிறா, ஆனால் தினேஷ் தான் விட மாட்டேன்றாரு. அதாவது பல இடங்களில் ஒரு நிமிஷம் சும்மா இல்லாமல் எல்லா ரூம்லேயும் பூந்து குழப்பி, ஆனால் ஒரு விஷயத்தில் வீணா விரும்புகிற விஷயத்துலையும் தெளிவாக நிற்கிறாருப்பா. அங்கே நிற்கிறாரு நம்ம குடும்பிக்காரரு. மோனிஷாவும் அடுத்து வந்து ஆபித், வீணா, தினேஷ் இவங்க வந்து பேசுகிறாங்க. பேசுகிறப்போ வந்துட்டு மோனிஷா வந்து தெளிவாக வந்து ஆபித்துக்கிட்ட வந்து கேட்குறாங்க, யாரோட டேட்டிங்க, அவன் கூடவா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆபித் சொல்கிறாரு, அவள் தான், அப்படி தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு. ஒன்று மோனிஷா வந்துட்டு அதை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்படலை. 1 போனால் 2, நீ என்ன பேர் வைக்கிற செகண்ட் லவ், நான் வைக்கிறேன்டா பேர் தேர்ட் லவ் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு தேங்க்ஸ் ஃபார் கிளாரிஃபிகேஷன் எனியோ அப்படின்னு சொல்லிவிட்டு தெளிவாக ஃபர்தராக அவங்க பேசுகிறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா, வெக்கே வந்து வெறுப்பேற்றுறதுக்காக ஆபிதுக்கிட்ட போனேன், ஆனால் ஆபிது இப்போ நம்மக்கிட்ட இல்லையப்பா அப்படின்னு புலம்புறது நமக்கு கிளியராக தெரியுது. இன்னொரு பக்கம் வந்து ஆபிது நிவேஷாவும் வந்து பேசுகிறாங்க. ஆபிது நிவேதாவும் பேசுகிறப்ப வந்து நிவேதா கிட்ட துருவி கேட்குறாரு ஆபிது. நிவேதா ஒரு மாதிரி சொல்கிறாங்க, வி ஆர் வெரி க்ளோஸு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பொதுவாக பேசுகிறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா, ஐ ஆம் வெரி பெர்ஃபெக்ட் ஃபிட் ஃபார் ஆபித் அப்படின்னு வந்துட்டு தெளிவாக வந்து சொல்கிறாங்க. இதுக்கு நடுவில் வந்து குடுமி படு விவரமாக இருக்கிறாரு. அப்புறம் இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஒரு இடத்துல சும்மா இருக்கிறதில்ல, நேராக நிவேதாக்கிட்ட போயிடுறாரு. நிவேதா ரூம்கிட்ட போய் கேட்குறாரு, ஆபிது செட் ஆகிடுச்சான்னு கேட்குறாரு. இல்லைன்னு சொன்னால் மட்டும் என்ன பண்ணுவேன், பண்ணுவேன், விட்டுருவோனா, அடைந்தால் மகாதேவி இல்லையால் மரணதேவின்னு முதல்ல நம்ம சொன்னோம் இல்லையா, நயன்தாரா இல்லைனா திரிஷாடா அப்படின்ற மாதிரி வந்து இங்கே குடுமி வீணா கிடைக்கலன்னா நிவேதாவுக்கு ஒரு அப்ளிகேஷன் போட்டு வச்சிடலாமே அப்படின்ற மாதிரி வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறது நமக்கு தெளிவாக புரியுது. ஆள் பார்க்க டம்மிப்பா,
ஆனால் படா கில்லாடிப்பா அந்த குடிமிக்காரரு. அதுக்கப்புறம் பிரியங்கா மோனிஷா பேசிகிட்டு இருக்கிறாங்க. அங்கேயும் குடிமிக்காரர் வந்துடுறாரு. குடிமிக்காரர் வர்றதுக்கு முன்னால் மோனிஷா சொல்கிறாங்க, பசங்களாம் ஒரே நாளில் மாறிடுறாங்கப்பா அப்படின்னு மோனிஷா புலம்புறப்போ பிரியங்கா தெளிவாக சொல்கிறாங்க, அவன் சொல்கிறான். யாரை சொல்கிறாங்க? அந்த பைத்தியக்கார நாய்ப்பா. பைத்தியக்கார நாயா? உங்களுக்கு தெரியாதுல்ல? வைக்கவே தான்ப்பா சொல்கிறாங்க. சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க, அவன் வந்து எனக்கு கில்டியில் என்னை அவளை விட்டு பிரிஞ்சதுக்குன்னு சொல்கிறான். அது உண்மைதான்ப்பா. அவனுக்கு கழட்டி விடுறது வந்து ரொம்ப ஈஸியாக போச்சுப்பா அவனுக்கு அப்படின்ற மாதிரி கேரக்டரை டேமேஜ் பண்ணும்ல. வைக்க வெளியே போனாலும் விட்டுருவேன், கெடுத்துறேன்டா அவன் கேரக்டர்ன்ற மாதிரி பிரியங்கா அங்கே சுற்றுறது, கம்பு சுற்றுறது தெளிவாக புரியுது. மல்லா அந்த இடத்துல நுழையிற ரெக்ஸ் இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுட்ருக்காரு. ஓஹோ, மனசுக்குள்ளே என்ன ஓடுதுன்னு நமக்கு தெரியுது. ஒருவேளை நிவேதா செட் ஆகலைன்னா பிரியங்காவை ட்ரை பண்ணிடலாமா அப்படின்னு நினைக்கிறாரோ. ஆனால் ரெக்ஸு சொல்கிறப்போ என்ன சொல்கிறாருன்னா, அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைம்மா, பேச பேச பேசினா ஈஸியாக வந்து பிக்கப் ஆகிடுன்ற மாதிரி ஒரு பிட்டை போடுறாரு. அதாவது பொண்ணுங்கன்னா பேசினா போதும்னு நினைக்கிறாருப்பா. இந்த இடத்துல மல்ல ஸ்ருத்திகா நுழையிறப்போ ஈஷா தான், ஆயிஷான்னு ஒரு அழகான சைக்காலஜிஸ்ட் வராங்கப்பா. வந்த உடனே ஸ்ருத்திகா சொல்கிறாங்க, யாருக்கெல்லாம் குழப்பமாக இருக்குதோ இவங்ககிட்ட செட் பண்ணுங்க அப்படின்றப்போ வந்து குடுமி தப்பாக நினச்சிக்கிறது, ஆயிஷாவை செட் பண்ணிடலாமா போய் உட்காருதுன்னு நினச்சா, அடைச்சே வீணாக போச்சுப்பா. அவர் வீணாவை பற்றி தான்ப்பா கேட்குறாரு குடுமி, ஆயிஷாவை பற்றி கேட்கல. ஆயிஷா தெளிவாக வந்துட்டு சொல்லிடுறாங்க, வீணா வந்து ஒரு இடத்துல ஸ்டடியாக போகிறப்போ நீ ட்ரை பண்ணுறது உனக்கு ஒன்றும் கில்ட்டி கிடையாது, ஆனால் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு டிப்ரெஷன் ஆகிடாதுன்ற மாதிரி அவருக்கு மந்திரம் அடித்து ஓதி வெளியே அனுப்புகிறாங்க. வெளியே வந்தோடனே அடுத்தது கூப்பிடுவாங்க யாரை? பீனாவை தான். பீனாவும் தினேஷும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுகிறாங்க. பேசுகிறப்போ வந்துட்டு அங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இஷ்யூஸ்லாம் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆகுது, ஒன்றா ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறதுனால அதிகமாகிட்டு போகுது அப்படின்ற மாதிரி வந்து எக்ஸ்டர்னல் இஷ்யூஸ் வந்துட்டு அதிகமாகுதுன்ற விஷயத்த தினேஷ் மெல்ல ஆயிஷா காதில் ஊதுறப்போ வந்து தெளிவாக வந்து வீணா அங்கே வந்து ஃபர்தராக அதை வந்து சொல்கிறாங்க, நான் வந்து எம்பதிலாம் பார்ப்பேன், எடுத்தெறிஞ்சு பேச மாட்டேன், ரெக்ஸுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ வந்து தினேஷ் வந்து இன்னொரு வார்த்தை அதில் சேர்க்குறாரு. என்ன சேர்க்குறாருன்னா, நான் ரெடி ஃபார் லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் தான், ஆனால் டைம் வேணும்ல அப்படின்னு ஒரு பிட்டை போடுறப்போ அங்கே வந்து வீணா யோசிக்கலை, நம்ம சைக்காலஜிஸ்ட் ஆயிஷா யோசிக்கிறாங்க. யோசித்து விட்டுருவாங்களா அவங்க? ஆளுக்கு ஒரு ஸ்லேடு மாதிரி கொடுக்குறாங்க. கொடுத்து இந்தாங்க இதில் எழுதுங்கன்னு 2 கேள்வி கேட்குறாங்க. இன்னும் ஆச்சரியம், 2 பேரும் ஆளுக்கு ஈக்குவலாக மார்க் எடுக்கிறாங்கப்பா. ஒரு தடவை 9 9.5 எடுக்கிறாங்க, ஒரு தடவை 10க்கு 10ன்னு எடுக்கிறாங்க. விட்டுருவாங்களா ஆயிஷா? கைத்தட்டி எடுத்துகிட்டு வாங்கடா பெட்டிங்களை அப்படின்றாங்க. அங்கே பெட்டிகள் மட்டுமா வருது, பீரியாரிட்டிகளும் தான் வருது. பீரியாரிட்டிகளோட பெட்டிகளோட சேர்த்து பந்துங்களும் வருது. சொல்கிறாங்க, ஒன்றுத்துக்கும் பீரியாரிட்டி எழுதி வச்சுருக்கிறேன், எடுத்து போடுங்க பந்தை அப்படின்னு தனித்தனியாக கூப்பிட்டு போட சொல்கிறாங்க. போட்டு பார்த்தா என்ன ஆச்சரியம், 2 பேருக்குமே கேரியருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கப்பா. ஆயிஷாவுக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு, நமக்கும் புரிஞ்சிருச்சு. ஆனால் ரெக்ஸுக்கு புரியுமா தெரியலையே, பார்ப்போம். இந்த இடத்துல வந்து அடுத்து வைக்க வர்றாரு. வைக்க வந்தோடனே அவருக்கு சொல்கிறாரு, டேட்டிங்கு பண்ணணுன்னு போனால் கேட்டை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. மோனிஷா வந்துட்டு அவள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட போயிட்டு 2 பேருமே வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதுனால மோனிஷா பிரியங்காவை சொல்கிறாரு. ஸோ பிரியங்காவை வந்துட்டு என்னால் வந்து பேச முடியல, மோனிஷாவும் வந்து அவளை விட்டு வர மாட்டேன்றா அப்படின்னு புலம்புறப்போ, முயற்சியை கைவிட்டுறாத சொல்கிறது ஆயிஷா. அதுக்கப்புறம் பிரியங்கா வர்றாங்க. பிரியங்கா வரப்போ வந்து இங்கே தெளிவாக சொல்லிடுறாங்க. பிரியங்கா ஜூலியாக இருந்த பிரியங்கா அம்பியாகி இப்போ அம்பியாக இருக்கிற பிரியங்கா இப்போ அழக ஆரம்பிச்சிடுறாங்க. அழுதுகிட்டே சொல்கிறாங்க, லிட்ரலி நான் லவ் பண்ணுறேன் வைக்கவே, சின்சியராக ஃபீல் ஆச்சு, அவன் காலை பிடிச்சி தூங்குறப்போ அம்போன்னு நான் ஆயிட்டேன், டான்ஸில் பேர் இருக்கிறப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, ஒய் ஐ சூஸ் ராங் பர்சன், அவன் வந்து
அவள் வந்து பெர்ஃபெக்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அழுகுறாங்க. அழுதுகிட்டு இருக்கிறப்போ வந்து இங்கே தேர்தல் கொடுத்து ஆறுதல் கொடுத்து அனுப்புறது வேறு யார்? ஆயிஷா தான். அதுக்கப்புறம் வராருப்பா தேஜாஸும் நேகாவும். வந்தவுடனே நேகா ஒரு செப்பை மேட்ரு எடுத்து வீசுகிறாங்க. வெளியே டேட்டிங் போகிறப்போ காரில் போனோமா, அந்த கார் இஷ்யூ எடுக்கிறாங்கப்பா, விட்டுற மாட்டாங்க போல் தெரியுது. அந்த காரில் போகிறப்போ அவன் பார்க்காம டோரை பார்த்துட்டு வெளியே பார்த்துட்டு போனது கனெக்ட் ஆகாதது. இதை பற்றிலாம் வந்து அவங்க சொல்கிறப்போ வந்து செல்ப மேட்ராக போச்சுன்னு சொல்லிட்டு ஆயிஷா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு 2 சிலேட்டை கொடுத்து மார்க்கை போட்டு, நீ கஷ்டப்படுறப்ப என்ன பண்ணுவேன்னு கேட்குறப்போ, நான் தூங்குவேன் அப்படின்றாங்க. யார்? நம்ம நேகா தான். தேஜாஸை கேட்டால் தேஜாஸ் வித்தியாசமாக பதில் சொல்கிறாரு. நான் டபுளாக என் மூளை வேலை செய்யும் அப்படின்ட்டாரு. எதுக்கு? கழட்டி விட்றதுக்கா அப்படின்னு கேட்குறதுக்கு நமக்கு மனசு தோணுது. சேச்சா அப்படிலாம் இருக்காதுன்னு இன்னொரு பக்கமும் சொல்லுது. அதுக்கப்புறம் அவங்க போனதுக்கப்புறம் மோனிஷா வராங்க. மோனிஷா வந்த உடனே ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்கன்னு புரியுது. எதை பற்றியும் கவலைப்படுறது இல்லை. வந்தால் நாட்டுக்கு வரலனா வீட்டுக்குன்ற மாதிரி கதையில் தான் வந்திருக்கிறாங்க. தெளிவாக பேசுகிறாங்க. இவங்க பேசுகிறதுல ஆயிஷாவை தெளிவாக்கிடுறாங்க. சைக்காலஜிஸ்ட்டை வந்துக்கிட்ட சொல்கிறப்போ அவங்க சொல்கிறாங்க, சைக்காலஜிஸ்ட் வந்து இது உன்னுடைய ரியாலிட்டி தான், அதுக்காக நீ வந்து ஃபீலிங்லாம் பண்ணலை, அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. நீ வந்து ஃபீலிங் பண்ணால் தான் உனக்கு தப்புன்னு நம்ம நினைப்போம். அதனால் நீ வந்து இப்படியே இருறதுக்கு தான் நல்லது அப்படின்ற மாதிரி வந்து சைக்காலஜிஸ்ட் சொன்னோன்னே மோனிஷா ஹாப்பியானாச்சு. அதுக்கப்புறம் நிவேதா ஆபித் வராங்க. நிவேதிதா ஆபிதம் வரப்போ வந்துட்டு நிவேதிதா ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, அவன் ரொம்ப பீஸ்ஃபுல்ப்பா, கைண்டாக இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. யார்? ஆபிதா. நம்ம தான் சொன்னோமே பார்க்க டம்மியான பட கில்லாடின்னு. ஆனானப்பட்ட மோனிஷா பெக்கேவை அப்படிச்சா மோனிஷாவுக்கு ஒரு ஆப்பை கொடுத்துட்டு 2வதாக பிக்கப் பண்ணிடுறான்பா. நிவேதாவை பிக்கப் பண்ணிவிட்டு எது கிடைச்சாலும் சரி நல்லா இருந்தால் போவேன்னு சொல்லிட்டு போய் கண்டுபிடிக்கிற ஒரு மிஷின் முன்னால் தெளிவாக உண்மையை சொன்னான் பார்த்தியா, அங்கே நிற்கிறான்பா ஆபித்து. அதுக்கு அடுத்தது வந்து பிரேவோ வந்து கேட்குறப்போ தெளிவாக சொல்லிடுறாரு, என்ன எதிர்பார்த்து வந்தீங்கன்னு கேட்குறதுக்கு செகண்ட் லவ் கிடைக்கும்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்லன்னு இவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வெக்கே சிந்துரி பேசுகிறப்போ வந்து இவன் வந்து ராஜாவை வந்து ஒழிச்சிட்டாப்பா அப்படின்னு சொல்கிறப்போ வந்து சிந்துரி வந்து அழுகிறாங்க. அவன் முன்னாடி ஒரு மாதிரி இருக்கிறான், பின்னாடி ஒரு மாதிரி பேசுகிறாளே அப்படின்னு பிரியங்கா ஒரு குத்துறாங்க. குத்திட்டு அதுக்கப்புறம் நேகாவும் தேஜாஸும் அழுகிறப்போ வரப்போ நேகா கிளியராக கண்டுபிடிக்கிறாங்க. வெக்கே ஏதாவது சொன்னியாப்பா அப்படின்னு கேட்குறப்போ, நான் ஒன்றும் சொல்லலை, ஏற்கனவே அழுதுட்டுருக்கானு. வெக்கே அங்கே எஸ்கேப்பு. நிவேதாவும் ஆபித்தும் அங்கே தனி ரூமில் பேசுகிறப்போ வந்து உன் லுக்கு நல்லா இருக்கு, சிரிக்கிறப்போ பல்லு நல்லா இருக்குன்னு அங்கே கவிதை படிச்சுட்ருக்காரு ஆபித்து. இன்னொரு பக்கம் சிந்துரி அழுதுகிட்ருக்குறாங்க பிரியங்காவை பற்றி நினச்சி. ஃப்ரெண்ட்ஷிப்பு தான், நோ அட்ராக்ஷன் ஆன் வெக்கே அப்படின்னு தண்ணியில் விளக்கம் கொடுக்குறாங்க. இந்த இடத்துல வந்துட்டு ஆயிஷா முன்னால் சொல்கிறப்போ ஆயிஷா தெளிவாக சொல்கிறாங்க, பிரியங்கா மட்டும் குழப்பாமல் இருந்திருந்தால் கிளியராக இருந்திருக்கும்லன்னு ஆயிஷா கேட்குறப்போ வந்து அதை வந்து கிளியராக வந்து சிந்துரி வந்து ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆயிஷா வந்துட்டு ஹக் பண்ணுறாங்க. ஆயிஷா ஹக் பண்ண ஒரே லேடி சிந்துரி தான். சிந்துரியை ரொம்ப பிடிச்சி போச்சு சைக்காலஜிஸ்ட்டுக்கு, நமக்கு புரியுது. ஆனால் சிந்துரிக்கு யாரையுமே பிடிக்கலன்ற விஷயமும் நம்ம எல்லாருக்கும் தெரியுது. பார்க்கலாம் அடுத்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு சொல்லி.